தன்மைக்கு வெற்றி. ராதா, குற்றவாளிங்க கூட்டத்துல ஒருத்தனையாவது பிடிச்சு கொடுத்து உங்க அப்பாவோட சந்தேகத்தை போக்கணும்னு நான் எடுத்துக்கிட்ட முயற்சியில எனக்கு நல்ல வெற்றி கிடைச்சது. அந்த வெற்றியில எனக்கும் பங்குண்டு இல்லையா? நிச்சயமா. அது மட்டும் இல்ல, என் வாழ்க்கையில ஏற்பட போற எல்லா சந்தோஷத்திலையும் உனக்கும் சம பங்கும். அப்படின்னா நான் உங்க லைஃப் பார்ட்னர். லைஃப் லாங் பார்ட்னர் சொல்ல. அப்படின்னா நாம 2 பேரும் எப்போ கம்பெனி ஆரம்பிக்கிறது? என்ன கம்பெனி? புரியலையா? கணவன் மனைவிங்கிற ஒப்பந்தத்தோட அன்புங்கிற மூலதனத்தை ஆளுக்கு பாதியா போட்டு குடும்பங்கிற கம்பெனி ஸ்டார்ட் பண்ண வேண்டாம்? ராதா, முதல்ல என் தங்கைக்கு திருமண ஏற்பாடு செய்து மஞ்சள் குங்குமத்தோட அவ மனைவியாகிற அந்த மங்கள திருநாளை என் கண்குளிர பார்த்து ரசிச்சுட்டு அப்புறம் உன்னை துணையாக்கிறேன். அப்பா, தங்கச்சி மேல உங்களுக்கு கொள்ள அன்பு. பின்ன ராதா, உனக்கு தெரியாத அந்த கடியார சம்பவத்துக்கு அப்புறம் என் தங்கச்சிக்கு ஒரு நல்ல கடியாரம் வாங்கி கொடுக்கணும்னு தேடிக்கிட்டே இருந்தேன். நேற்றுக்கு பார்த்துட்டேன், இன்னைக்கு வாங்கி கொடுக்க போறேன். உங்களுக்கு அவ்வளவு சிரமம் எதுக்கு? இதே கொடுத்துருங்க. உன் கையில கட்டுறது வேண்டாம். அதனால என்ன, அந்த சிவகாமிக்கும் இந்த ராதாவுக்கும் உறவு முறையில தான் வித்தியாசமே தவிர உள்ளத்துல ஒரு வித்தியாசமும் இல்லை. ஒண்ணு செய்ய, நீயே கொடுக்குறேன். அது அவ்வளவு நல்லா இருக்காது. இந்த நீங்கள கொடுத்துருங்க. நான் என்ன கொடுக்க? என்ன அப்படி பாக்குறீங்க? ஒண்ணும் இல்ல, இந்த கடியாரங்கள் நேரத்தை மட்டும் இல்ல, ஆண் பெண்ணோட வாழ்க்கையும் அருமையான தத்துவத்தையும் காட்டுது. எப்படி? எப்படியா? இந்த டயல் இருக்க, இதுதான் உலகம். இதுல இருக்கிற ஒவ்வொரு எண்ணும் வாழ்க்கையின் ஒவ்வொரு எல்லை. சின்ன முள்ள பெண்ணுக்கும் பெரிய முள்ள ஆணுக்கும் ஒப்பிடலாம். ஆண் எப்பவும் வேகப்படுறவன், அது போல இந்த பெரிய முள்ளு என்ன வேகமா சுத்துது பத்தியா? பெண் எப்பவும் மெதுவாகவும் நிதானமாகவும் இருக்கிறவன். அதே போல இந்த சின்ன முள்ளு ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா இருக்கு. இந்த பெரிய முள் என்னதான் வேகமா ஓடினாலும் சின்ன முள் இல்லாம நேரத்தை குறிக்க முடியாது. அது போலத்தான் ஒரு ஆண்மகன் என்னதான் கஷ்டப்பட்டு ஆடி ஓடி சம்பாதிச்சாலும் பெண் துணை இல்லாம வாழ்க்கையை நிர்ணயிக்க முடியாது. அப்புறம் சொல்றேன் கேள, சின்ன முள் பெரிய முள்ள நோக்கி வர்றது, பெரிய முள் தான் சின்ன முள் பின்னாலே தொடருது. என்ன அவசரம் சொல்றது கேள. அது போலத்தான் இப்ப நான் உன் பின்னாலேயே தொடர்ந்து ஓடியாடிட்டு இருக்கேன். உங்களுக்கு வெறும் யந்திர முளை மட்டும் இல்ல, வேதாந்த முளை கூட இருக்கு. அப்படியா? அது போட்டோம். மணி என்ன? 5 ஆகுது. அம்மா, ஏன் நேரம் எப்படி இருக்கு? நேரமா? என்ன அழகு, எவ்வளவு அன்பு. அம்மாடி, அம்மாடி, எங்க கையை நீட்டு. ஏன்னா கண்ண மூடு. பேசப்படாது, கையை நீட்டா நீட்டு. கண்ண மூடு. அந்த கை நீட்டு. ஏன்னா ஏன் எதுக்குன்னு கேட்க, கையை நீட்டுன்னு சொன்ன நீ. இது ஏது? என்னன்னா இந்த வாட்ச் ஏது உனக்கு? ஆமா, வாட்ச் தான். அது ஏது உனக்குன்னு கேக்குறேன். என் ஃப்ரெண்ட் சிவகாமி கொடுத்தா. என்ன சிவகாமியா? இல்ல இல்ல, ராதா கொடுத்தா. ராதாவா? எந்த ராதா? அவதானா இன்ஸ்பெக்டர் பொண்ணு, அன்னைக்கு கூட இங்க வந்தாடே. உண்மையை சொல்லு. அவதானா, அவளே தான் கொடுத்தா. எப்ப கொடுத்தா? இன்னைக்கு சாயந்தரம். இன்னைக்கு சாயந்தரமா? இன்னைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு கொடுத்தா. 5 மணிக்கு? அண்ணா. அம்மா, சிவகாமிக்கு சீக்கிரமா கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய்யுங்க. என்னப்பா அது அதிசயமா இருக்கு? மிந்தி ஒரு தடவை அவ கல்யாணத்தை பத்தி நான் பேச்சு எடுத்தப்போ முதல்ல BA டிகிரி வாங்கட்டும், அப்புறம் கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய்வோம் நான் தான் சொன்னேன். இப்போ நிலைமை மாறி போச்சு. என்ன மாறிடுச்சு? அம்மா, உங்ககிட்ட சொல்லாம நான் வேற யார்கிட்ட சொல்றது? அவ கையில கடிகாரம் கட்டிருக்காமா? அதனால என்ன, கையில கடிகாரம் கட்டிட்டா கழுத்துல தாலி உடனே கட்டிடணுமா? ஐயோ, உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஏது வாட்சின்னு கேட்டா ராதா கொடுத்தா சொல்றான். ஆமா, ராதா கொடுத்திருப்பா, அதனால அப்படி சொல்றா. அது எப்படி கொடுத்துக்க முடியும்? நான் சந்தேகப்படுறேன். உனக்கு எப்படி சந்தேகம் வர முடியும்? அம்மா, எனக்கு நல்லா தெரியுமா, நிச்சயமா ராதா கொடுத்திருக்கவே முடியாது. சரினா வா, அவளையே கேட்போம். கேட்போம். சிவகாமி, 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 எங்க வா? இங்கதானே இருந்தது. அம்மா, என் சந்தேகம் வலுவர
உங்க அண்ணன் கிட்ட நீ சொன்ன போய்க்கு நான் சாட்சி சொல்லணுமோ? ஆமா. ஆல்ரைட், சொல்லுவோம். இந்த வாட்ச் எப்ப கொடுத்தேன்னு உங்க அண்ணன் என்ன கேட்டா நான் என்ன சொல்றது? இன்னைக்கு சாயந்தரம் 5 மணிக்குன்னு சொல்லு. ஐயோ, கவுத்துட்டியே. நீ சொல்ற அதே நேரத்துல உனக்காக ஒரு வாட்ச் நான் உங்க அண்ணன் கிட்ட கொடுத்து வச்சிருக்கேன். ஆமா, எனக்காக எங்க அண்ணன் கிட்ட நீயே வாட்ச் கொடுக்கணும். அதை ஏன் கலர்ற? கொடுத்தேன், அவ்வளவுதான். இந்த வாட்ச பத்தின குழப்பங்களை வச்சே ஒரு கதை எழுது சினிமா. இப்ப நீ எனக்கு ஹெல்ப் பண்ணிடி. சரி சரி, அது இருக்கட்டும். யார் உனக்கு வாட்ச கொடுத்தா அத முதல் சொல்லு. சொல்லண்டி. சொல்றேன், தவறா எடுத்துக்க மாட்டியே? தவறா எடுத்துக்கிறவ எப்படி உண்மையான ஃப்ரெண்டா இருக்க முடியும்? தவறுகளை தைரியமா சொல்றதுக்கு தானே ஃப்ரெண்ட்ஸ்களையே பிடிச்சு வச்சுக்கிறோம். அம்மா இல்ல, கண்ணு இல்ல. சொல்லுடா கண்ணு, சொல்லுடா, படிச்சுன்னு சொல்லுடா. வந்து எடுக்காத, டக்குன்னு சொல்லு, அப்பதானே இன்ட்ரெஸ்ட் இருக்கும். சொல்ல. யாரு? உங்க சித்தப்பா. உண்மையாகவா? ஏய், அம்முகுடி மாதிரி இருந்துகிட்டு நீ கூட காதலிச்சிட்டியே, அதுவும் யாரை? வேண்டாம் கல்யாணம் என்று சொல்லிக் கொண்டிருந்த ஒரு விஸ்வாமித்திர தாசரை. அடி மேனகை பெண்ணே, பெண்களை கண்டாலே ஓட்டம் பிடிக்கின்ற எங்கள் சித்தப்பாவை வசியப்படுத்தி அந்த வசீகர கண்களை கொஞ்சம் காட்டேன், பார்க்கலாம். கண்களை காட்டு, கண்களை காட்டு, கண்களை காட்டு. ஆமா, உங்க தெய்வீக காதல் எப்போது, எப்படி கருவாகி உருவாகி திருவாகியது? சமீபத்துலதான். அவரு ஒரு ஆபத்திலிருந்து என்னை காப்பாத்தினார். போதும், இது போதுமே. இந்த காலத்துலதான் காதலுக்கு ஒரு சின்ன இன்சிடென்ட் அல்லது ஆக்சிடென்ட் தேவைப்படுதே. அனுபவமா? கற்பனை. யார் கண்டா? உங்க அண்ணன் கூட தான் ஒருத்தருக்கு தூண்டி போட்டிருக்கு. சரி, நம்ம விஷயத்துக்கு வருவோம். ராதா, என்னடி சொல்ற? இதுல சித்தப்பாவும் சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால உனக்கு சாதகமா உங்க அண்ணன் கிட்ட சாட்சி சொல்ல வேண்டியதுதான். தேங்க்ஸ் டி. நோ மென்ஷன் டி. இவ்வளவு சீக்கிரம் எனக்கு ஒரு சின்னம்மா கிடைக்கும் நான் நினைக்கல. இந்த வருஷம் ஒரு சின்னம்மா, அடுத்த வருஷம் ஒரு கண்ணம்மா. அமைதியா இருக்கிற இந்த வீடு ஒரே அம்மனிதான். ஹலோ, வெல்கம். ஆமா, இப்பதான் போகுது. ஏன், வாட்ச் விஷயம் தானே? அப்ப நீதான் கொடுத்தியா? அப்படித்தான் வச்சுக்கங்களேன். நான் கொடுத்தா என்ன, எங்க சித்தப்பா கொடுத்தா என்ன? சித்தப்பாவா? இத பாருங்க, எங்க வீட்டுல பெண் எடுக்க உங்களுக்கு இஷ்டம் தானே? என்ன பாக்குறீங்க, சொல்லுங்க. இஷ்டம் இல்லாம தான் உன்னை விரும்பினா? அப்படின்னா நீங்க பெண் எடுத்தா மட்டும் போதாது, பெண் கொடுக்கவும் வேணும். என்ன சொல்ற? டக்குன்னு விஷயத்துக்கு வர. அதாவது நீங்க என்ன விரும்புற மாதிரி எங்க சித்தப்பா உங்க சிவகாமியா விரும்புறாரு. ராதா, உண்மையாவா? ஆமா, தன் காதலுக்கு அடையாளமா சித்தப்பா கொடுத்த வாட்ச் தான் உங்க மோதலுக்கு காரணம். இப்ப என்ன சொல்றீங்க? ராதா, மனசார சொல்றேன், சிவகாமி அதிர்ஷ்டசாலி. ஏன் இந்த ராதா மட்டும் என்னவா? நானும் தான் அதிர்ஷ்டசாலி. என் எண்ணத்தை சொல்லட்டுமா? சொல்ல. அவங்க கல்யாணமும் நம்ம கல்யாணமும் ஒரே சமயத்துல நடந்தா நல்லா இருக்கும்ல? ஐ அம் சாரி ராதா. என் தங்க முதல்ல இந்த வீட்டுக்குள்ள வந்து உறவை நிலைநாட்டிட்டா அப்புறம் இந்த தங்க சிலைய தாராளமா கொண்டு போலாம்ல? ஏன்? ராதா, வணக்கம். வணக்கம். அப்பா, உங்களோட ஒரு முக்கியமான விஷயமா பேசணும் தான் அவர் வந்திருக்காரு. பேசுவோமே, மேல வாங்க. தங்கச்சி கல்யாணத்துக்கு ஏற்பாடு செஞ்சுட்டேன். அதாவது என் வாழ்க்கையில ஆசைப்பட்ட மாதிரி பெரிய இடத்துல சம்பந்தம் கிடைச்சு போச்சு. உங்களுக்கெல்லாம் சம்பந்தம் தானே? உனக்கு இஷ்டம்னா எல்லாருக்குமே இஷ்டம் தான். சரி, மாப்பிள்ளை யாரு? அதுதான்மா நம்ம ஊர் போலீஸ் இன்ஸ்பெக்டர் சுந்தரம் இல்ல, அவருடைய தம்பி ரவிதான். எப்படியோ எனக்கு பிரியமோ என் தங்கச்சிக்கு பிடித்தமான ஒரு மாப்பிள்ளை கிடைச்சு போயாச்சு. தங்கச்சிக்கு பிடித்தமான? ஆமாமா, தங்கச்சியும் அந்த ரவியும் ஒருத்தர் ஏற்கனவே விரும்பி இருந்தாங்களாம்.
ராதா சொல்லிச்சு. ரவி, இன்ஸ்பெக்டருக்கு தெரியுமா? நல்லா தெரியும்பா. அந்த ரவி கல்யாணமே வேண்டாம்னு சொல்லி இருந்தாராம். நம்ம சிவகாமி அவர் விரும்புறாரு தெரிஞ்சதும் அந்த இன்ஸ்பெக்டர் குதிச்சிருக்காரு பாருங்க. கல்யாணத்தை அவர் வீட்டுல தான் நடத்தணும், உடனே நடத்தி தருமா. எங்க தங்கச்சி அம்மாடி அண்ணா, அப்பா அம்மா இருக்காங்க, என் கால விழுந்து. அண்ணா என்ன மன்னிச்சிருங்க அண்ணா. உங்களுக்கு அதெல்லாம் ஒண்ணுமா தம்பி, தங்கச்சிக்கு நல்ல இடத்துல கல்யாணம் நடக்கிற வரைக்கும் தாடி எடுக்க மாட்டேனே இல்ல, இப்ப நிச்சயம் ஆயிடுச்சு. உடனே போய் தாடி எடுத்துட்டு மறு வேலை பாரு. கல்யாணத்துல இந்த தாடியோட நிக்கப்படும். ஆமா சரிம்மா. நீ மஞ்சள் குங்குமத்தோட அந்த ரவிக்கு மனைவியாக போகிற அந்த மங்கள திருநாளை அம்மாடி இப்பவே நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன்.